Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்குவேஜ் டேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜ் டேக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவே எடுத்துக்காங்க. ஸோ இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ வெப்சைட் ஓனர்ஸ் அவங்கவுங்க லாங்குவேஜஸில் அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது சர்ச் இன்ஜின் அவங்கள ஒரு டெசிஷன் எடுக்காம நம்மளுடைய வெப்சைட் எந்த லாங்குவேஜ்ல நாம கண்டென்ட் எழுதிருக்கோம் அப்படின்றத நம்ம சொல்லும்போது சர்ச் இன்ஜின் ஈஸியா உங்களோட வெப்சைட்டோட கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ரேங்கிங்கை கொடுப்பாங்க. இந்த மெட்டா லாங்குவேஜ் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு HTML ஆட்ரிபியூட் தான். இதை நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஆட்ரிபியூட்டை நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறதுனால சர்ச் இன்ஜினால ஈஸியாக நம்மளுடைய வெப்சைட்டோட கண்டென்ட் எந்த லாங்குவேஜில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதனால உங்களுடைய வெப்சைட் கண்டென்ட்டை சர்ச் இன்ஜின் சரியான ஆடியன்ஸ் கிட்ட ஷோ பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் டேக் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த லாங்குவேஜ் டேக்கை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மெட்டா லாங் டேக்குமே நம்ம எட் செக்ஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரே வெப்சைட்டில் மல்டிபிள் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு பேஜுக்குமான லாங்குவேஜ் டேக்கை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஒரு பேஜ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற பேஜை நீங்கள் இங்கிலீஷில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை லாங் டேக்கில் இங்கிலீஷ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே பேஜை நீங்கள் தமிழில் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ லாங் டேக்கில் நீங்கள் தமிழ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்குமே நீங்கள் இண்டிவிஜுவல் லாங் டேக்கை கொடுக்க முடியும். அப்புறம் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜுக்குமே ஒரு யூனிக்கான லாங்குவேஜ் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு ISO 639-1 லாங்குவேஜ் கோட்ஸ் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்க்கு EN, ஃப்ரெஞ்சுக்கு FR, தமிழுக்கு TA, இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்க்குமான யூனிவர்சல் லாங்குவேஜ் கோட் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த கோடுக்கான லிங்க் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருந்தீங்க தமிழ் லாங்குவேஜுக்கு எப்படி லாங்குவேஜ் டேக் வந்து செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். உங்களுடைய ஹெடரில் HTML lang = TA அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வெப்சைட் தமிழ் கண்டென்ட் வெப்சைட் அப்படின்றது சர்ச் இன்ஜினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா வெப் டெவலப்பர்ஸுமே இந்த கோடை இனிஷியலாக யூஸ் பண்ணுவாங்க. இன் கேஸ் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்களே டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் இதை மேனுவலாக கொடுக்க வேண்டியிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மல்டிலிங்குவல் வெப்சைட்டுக்கு SEO பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த டேக் இல்லாமல் உங்களால் ஒரு இன்டர்நேஷனல் SEO-வை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் டேக் அப்படின்னா என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி வாங்க இப்போ லைவாக இந்த கோடை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னோட வெப்சைட்டுக்கு நான் போகிறேன். இங்கே பிளாக் அப்படின்ற செக்ஷனை நம்ம HTML டெவலப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா HTML lang English அப்படின்னு இருக்குது. ஸோ என்னோட வெப்சைட்டை நான் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பண்ணியிருக்கிறதுனால EN அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ISO கோடை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்காங்க. ஸோ ISO கோட் பார்த்தீங்க அப்படின்னா w3school.com அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கான எல்லா லாங்குவேஜ் கோடுமே அவைலபிள் இருக்குது. இதுக்கான லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய லாங்குவேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. லாங்குவேஜ் டேக் அப்படின்னா என்ன, அது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.